அண்மை செய்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கன்னியாகுமரி பள்ளி மாணவி மர்ம மரணத்தை அடுத்து ஏற்பட்ட கலவரம் தொடர்பான வழக்கில் 600 பேர் இன்று ஆஜராகியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாசம். வணக்கம் சிவபிரகாசம், விவரங்கள். வணக்கம் சுபா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூரில் உள்ள சக்தி மெட்ரிகுலேஷன் பள்ளியில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 13ஆம் தேதி மாணவி ஸ்ரீமதி மர்மமான முறையில் உயிரிழந்தார். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற போராட்டமானது கலவரமாக மாறி ஜூலை மாதம் 17ஆம் தேதி பெரும் கலவரமாக மாறி பள்ளி முழுவதும் சூறையாடப்பட்டு கலவரமாக வெடித்தது. இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு இந்த கலவரம் தொடர்பான வழக்கினை சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் விசாரணை மேற்கொள்வார்கள் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு புலனாய்வு குழு போலீசார் பல்வேறு பிரிவின் கீழ் 4 வழக்குகள் பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். இந்த விசாரணையின் அடிப்படையில் 615 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைத்தனர். அந்த 615 பேரும் இன்று கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் ஆஜராக சம்மன் வழங்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்று கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் அந்த கலவரம் தொடர்பான சம்மன் அனுப்பப்பட்ட 615 பேரில் பல நூற்றுக்கணக்கானோர் ஆஜராகி வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை நடைபெற உள்ளது. இன்று கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் 615 பேர் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டுள்ள நிலையில் இங்கு 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாசம்.